ஆப்டிட்யூடுக்கு ஓரளவுக்கு பேசிட்டோம். இப்ப ரீசனிங் பத்தி சொல்லுங்க. ரீசனிங்க்கு எந்த மாரி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூவா இருக்கவங்களும் சரி, இல்ல மேத்ஸ் படிச்சவங்க சரி 2 பேருக்குமே நான் சொல்றேன். மேத்ஸ் படிச்சவங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து எலிமினேஷன்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ புதுசா படிக்கிறவங்களும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்து எல்லாரும் பயப்படுவாங்க. பிகாஸ் வந்து அதுல நெறையா வந்து அ யோசிக்கிற டைம் அங்க தான் நமக்கு டைம் வந்து ரொம்ப போற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ஆப்ஷன்ஸ் படி எலிமினேஷன்ஸ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா ரீசனிங் வந்து கிளியர் பண்ணலாம். ரீசனிங்க்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? ரீசனிங்க்கு என்ன மாரியான புத்தகங்கள்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஸ்கூல் புக்ஸே போதுமானதா? இல்ல அவுட் சோர்ஸ் எதுவும் படிக்கணுமா? ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா 10த் கொஸ்டின் 10த் புக்க வந்து நீங்க எடுத்தரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அதர் சோர்ஸ் அப்படின்னா, இவ்ளோ இப் அ ரி அ அப்பலாம் ஒண்ணும் அதர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10த் புக்க தாண்டி வந்து அரிஹண்ட் புக் அப்படிங்கிறத நம்ம சஜெஸ்ட் பண்ணலாம் தாராளமா. ஏன்னா, அதுலேருந்து வந்து நமக்கு எல்லாமே கேட்பாங்க. இல்ல எனக்கு வந்து அரிஹண்ட் புக் வாங்குற மாரி அது இல்ல அப்படின்னாலும், நீங்க 10த் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கது, இல்ல 9த் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கத நீங்க வந்து அந்த ஃபார்மேட் அதே சொன்னேன் பேசிக்ஸ படிச்சுட்டீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் தான். எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ தாராளமா நீங்க புக்ஸ ரெஃபர் பண்றது பெஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் எல்லாத்துலயுமே நான் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் புக்ஸ தாண்டி நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா அதர் சோர்ஸ்க்கு போலாம். ஓகே. இப்ப மேத்ஸ் நெறைய நேரம் எடுக்கக்கூடியது இல்லையா? இப்ப டைம நம்ம எந்த மாரி மேனேஜ் பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணும்போதே எந்த மாரி பிராக்டிஸ் பண்ணலாம் நம்ப? எவ்வளோ நேரம் வச்சுட்டு 25 சம்ஸ் போடுற மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்? இப்போ ஒரு சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25 கேட்குறாங்க. 25 சம்ஸ வந்து எவ்வளோ மணி நேரத்துல நம்மளால கிளியர் பண்ண அ அ சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ செல்ஃப் அனலைஸ் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உன்னால 25 சம்ஸ் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ற? அப்போ என்னால இன்னைக்கு 2 ஹவர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் 1 ஹவர் எடுக்கணும். அடுத்த 1 ஹவர் எடுக்குதுன்னா 30 மினிட்ஸ் ஆக்கணும். ஸோ இப்படி தான் நீங்க வந்து டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்ல போகும்போது நமக்கு குரூப் 1 பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின் ஜிஎஸ்மே நெறைய ஆப்ஷன்ஸ் படி வருமா? ஸோ அங்க நமக்கு டைம் கன்சியூம் எடுத்துரும். அப்போ நீங்க மேத்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மேத்ஸ் எடுத்தாலும் தப்பாயிடும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 25 சம் எப்ப சார்ட் அவுட் பண்ணணும், எப்ப சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. 2வது என்னன்னா, ஒவ்வொரு சம்க்குமே எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது பிராக்டிஸ்லயே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்ப்ளிஃபிகேஷன்னா எனக்கு அது ரொம்ப பெருசா நான் லாஸ்ட்ல பார்த்துக்கிறேன். பெர்சன்டேஜ்னா அதை எப்படி பார்த்துக்கிறேன். டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கன்னா, அத நான் இப்ப பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு ஐடியாலஜி வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் பத்தி தெரியும். எக்ஸாம் ஹால்ல ஒரு 3 மணி நேரம் நமக்கு வந்து குடுக்கப்படுது. அப்ப எந்த பீரியட்ல அந்த மேத்ஸ போட்டா சரியா இருக்கும்? நெறைய பேர் வந்து கடைசியா மேத்ஸ வச்சுன்னு இருப்பாங்க. ஒரு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் இருக்கும்போது ஒரு 10 சம்ஸ் இந்த குரூப் 4 லாஸ்ட் குரூப் 4ல கூட நெறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ம். 10 நிமிஷம் தான் இருந்தது. நான் 10 மேத்ஸ் போட வேண்டியதா இருந்தது. அதனால மேத்ஸ் அப்படியே வந்து குறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம். ஸோ மேத்ஸ்ல நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா இதான் ஆன்ஸர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ம். ஸோ மேத்ஸ எந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம போட்டா அது பெஸ்ட்டா இருக்கும்? இந்த எக்ஸாம் ஹால்ல கேட்கிறேன். எக்ஸாம் ஹால்ல பொறுத்தளவுக்கு அது ஒவ்வொரு பெர்சன் பொறுத்து வேற வேற மாரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருனாலயும் மேத்ஸ் போட முடியாது. எல்லாருனாலயும் டைம் கன்சியூம் பண்ண முடியாது. எல்லாருனாலயும் ஜிஎஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ கொஸ்டின் பேப்பர ஷார்ட் அவுட் பண்ண தெரிஞ்சா போதும். இப்போ ஜிஎஸ் தனியா இருக்குன்னா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ஒரு இது. எனக்கு எக்ஸாம் மார்க் கெயின் பண்ற டாபிக்ல நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க தாராளமா மேத்ஸ்க்கு போலாம். இல்ல மார்க் என்னால ஜிஎஸ்ல வந்து மார்க் வந்து எனக்கு அதுல வரல அப்படின்னா, அதுல நீங்க தாராளமா அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க மேத்ஸ்க்கு வரலாம். இல்ல எனக்கு 25 கொஸ்டின்ஸ் மேத்ஸ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பெர்சன பொறுத்து அது டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஏன்னா இப்போ கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்குள்ள மேத்ஸ் அங்கங்க வைக்கிறனால எல்லாருமே அதை ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போ ஒவ்வொரு பெர்சனுமே என்ன நினைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எது வரும், எது வராது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு மேத்ஸ போய் தொட்டீங்கன்னா, உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஓகே. இப்போ மேத்ஸ்ல இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒரு சம்முக்கு ஆன்ஸரே வரல அப்படின்னா, அப்ப அத கடந்து அடுத்ததுக்கு போயிடணுமா? இல்ல அது அங்க என்ன பண்ணணும்? தாராளமா வந்து ஒரு சம் தரல அப்படின்னா, அதுக்கு நெக்ஸ்ட் சம் போயிடணும். இல்ல 10 சம்முமே தெரியல அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். 11 சம் என்ன வருதோ அத ட்ரை பண்ணணும். அப்போ 11, 12 அப்படி ஒரு 5 சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். நீங்க மறுபடியும் அதாவது ஏன் அப்படி வரணும் அப்படின்னா, உங்களுக்கு மறந்து போயிருக்கும். பதட்டத்துல வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து அப்செட் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அங்க பார்த்துருக்கோம். நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், 15 சம் வரைக்கும் தெரியல அப்படின்னாலும் பரவால்ல. மிச்சம் இருக்க சம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத சம்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் ஒரே மாரி இருக்கோ, நீங்க அத ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஸோ மேக்ஸிமம் அப்படிதான் செட் பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ். ஓகே. இப்ப பிஃபோர் 1 வீக் இல்ல லாஸ்ட் நாள்
ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கு, இல்ல 1 வாரம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னா, அந்த லாஸ்ட் 1 வீக்ல மேக்ஸுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ மேக்ஸுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படி 1 வீக் அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிச்சுக்க கூடாது. ஃபார்முலாஸ் மட்டும் படிக்கணும். உங்களுக்கு எது ஆக்சுவலி எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை மட்டும் படிச்சா போதும். ஸோ மேக்ஸுக்குன்னு நீங்க படிக்காம 25 சம்ஸ்ல வந்து ஃபார்முலாஸை ரீகால் பண்ணணும். ஸோ எனக்கு எதெல்லாம் பேசிக்காக எனக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் தான் தரணும். ஏன்னா 1 வீக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. எவ்வளோ ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணுறது அந்த 1 வீக் தான். ஸோ அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால ரொம்ப ஸ்மூத்தாகவே மேக்ஸை ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதா மேக்ஸோட இது. ஏன்னா அது வரைக்கும் சிலபஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு மேக்ஸுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், அதுவே போதுமானதா. ஓகே. இப்போ நிறைய பேர் மேக்ஸை வந்து நான் பிஒய்க்யூ சால்வ் பண்ணி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிஒய்க்யூ பார்க்கறதால என்ன பெனிஃபிட்? பிஒய்க்யூவை டெய்லி சால்வ் பண்ணணுமா அந்த 25 சம்ஸ் அப்படின்றது? கண்டிப்பாக சால்வ் பண்ணும். ஏன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ 2011லேருந்து 2020 வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ வந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸே பெருசாக இருக்குது. அப்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஷார்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு சிலபஸும் முடிப்பாங்க, ஒவ்வொரு டாபிக் முடிப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. எப்படி ஷார்ட் அவுட் அது புக்லேயே இருக்குது. அந்த கொஸ்டின் சேம் கொஸ்டின்ஸ் தான். ப்ராக்டிஸ் சம்ஸும் இருக்குது, ஒர்க் அவுட் சம்ஸும் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிஒய்க்யூவில் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும். நம்ம யாருமே புக்கை பார்க்காதனால தான் நமக்கு பிஒய்க்யூன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் பிஒய்க்யூ அப்படிங்கிறது புக்கு சம்ம தான். புக்கில் இருக்க சம்ம தெளிவாக பார்த்துட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நம்பர் மாற்றாமல் பிஒய்க்யூவில் வரதான் ப்ரீவியஸ் இயர்ஸ். கண்டிப்பாக அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கணும். தனியாக உட்காந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்க்கணும். ஓகே. மேக்ஸை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா? பயத்தை போக வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நீங்கள் சஜஷன் சொல்லுவீங்க? ஸோ ஆக்சுவலி வந்து மைண்ட் செட் தான். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸு முன்னாடி நானும் என்னோட மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே மேக்ஸ் பார்த்து பயந்தேன் தான். மேக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், மேக்ஸ் படித்தவங்க எல்லாம் பயங்கரம், இல்லை மேக்ஸ் எனக்கு வரவே வராது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தாட்டை விட்டுட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தான், கூட்டுறது கழிக்கிறது பெருக்கிறது தான். ஸோ அந்த கொஸ்டினை 2ஆக பிரித்து நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும் மட்டும் பார்த்தா போதும், மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மென்டல் அபிலிட்டியில் நான் மேக்ஸிமம் கிளாஸில் சொல்கிறது அப்படி தான். மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த ஸ்பாட்டில் ஒரு கொஸ்டினை ஷார்ட் அவுட் பண்ணணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக இருக்கும் மேக்ஸ். ஸோ மேக்ஸை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸ் ரொம்ப சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள். கஷ்டமானதுக்கு அதிக டைம் கொடுத்தா இன்னும் ரொம்ப சிம்பிளாகும் மேக்ஸ். மேக்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஃபைனலாக உங்களோட மெசேஜ் மட்டும் சொல்கிறேன். ஸோ வந்து ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, மேக்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம். 2வது வந்து எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க. படிக்கிறத விட எது படிக்கக்கூடாதுன்றத கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோட சஜஷன் அதுதான். ஏன்னா Group 1, Group 2, Group 4 பேட்டர்ன் ஒன்று தான். பட் எல்லாரும் ஏன் கிளியர் பண்ணாமல் இருக்காங்கன்னா பேட்டர்ன் தெரியாமல் இருக்கிறதா. இப்போ நீங்கள் 200 கொஸ்டின்ஸை வந்து எவ்வளோ டாபிக் படிச்சிங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது. எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வேறு மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியர் வியூ இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் படிக்கணும். சப்போஸ் படிக்க முடியல, 2 நாள் கேப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் 3ஆவது நாள் வந்து கில்ட்டியே இல்லாமல் படிக்கலாம். ஏன்னா எல்லாருமே அப்படி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு 3 நாள் இருந்ததுனாலும் அடுத்த 4ஆம் நாள் அதை வந்து பிக்கப் பண்ணும். ஸோ எப்படி ஒரு 1 வீக் இருக்குன்னா ஒரு 2 டேஸ் படிக்கணும், 1 டே ரெஸ்ட் எடுக்கணும், 2 டேஸ் படிக்கணும். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த வீக்கில் நீங்கள் என்ன படிச்சிங்க, என்ன படிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு டாப்பிக்கை வந்து எதை படிக்கல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ரீகால் பண்ணலை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும், ரிவிஷனுக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 டைம் அது வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு போயிருந்துருக்கணும். இப்போ யாரும் ரிவிஷனை பற்றி பேசுறது கிடையாது. ரிவிஷன் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. படிக்கணும்னு செட் பண்ணாதீங்க, ரிவிஷன் பண்ணணும்னு செட் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் கையில் சிலபஸ் வச்சுக்கோங்க. சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸை தாண்டி போகுமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த சிலபஸை தாண்டி அவுட் சோர்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க போதும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிச்சுக்க வேணாம். மேக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக படிங்க, ஈஸியாக புரியும். மறுபடியும் சொல்கிறேன், பேசிக்ஸ் தான் படிக்கணும்.
பேசிக்ஸோட அடுத்த லெவல் தான் அட்வான்ஸ். ஸோ அப்போ பேசிக்ஸில் நீங்கள் நல்லா கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸி.